என்ன பாரதி திடீர்னு ஏதாவது பிரச்சனையா என்ன? ஏன் மித்ரா ஏதாவது சொன்னாளா? அவங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் சார் உங்களை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க சொல்றேன். அவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நீங்க என் குழந்தைங்களுக்கு அப்பாவா நடிக்கிறது ஓகே, ஆனா அதுவே எனக்கு புரியுது பாரதி, புரியுது, எனக்கு நல்லாவே புரியுது. அதுக்காக தான் சார் சொல்றேன். நீங்க மித்ரா மேடம் நாளைக்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும். சரி பாரதி, நாளைக்கே நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனா அதுக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? ரெஜிஸ்டர் மேரேஜ்னா 2 பேர் சைட்ல இருக்கிறவங்களும் கையெழுத்து போடணும். பொண்ணு வீட்டு சைட்ல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு ஃபேமிலின்னு எதுவும் இல்லையே. அதனால மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து நீங்க கையெழுத்து போடுவீங்களா? இன்னும் 4 நேரம் சேர்த்தார லட்சுமி. என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு வந்திருக்கியா, இல்ல பைத்தியம் பிடிச்சு ஏதாச்சும் பண்ணிட்டு வந்திருக்கியா? எந்த பொண்ணாச்சும் கட்டின புருஷனை இன்னொருத்திக்கு தூக்கி கொடுத்துட்டு வருவாளாடி? என்ன வேற என்ன பண்ண சொல்றீங்கம்மா? ஏ, நாளைக்கு 2 பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு உன் கையாலேயே பாலும் பழமும் கொடுத்து சாப்பிட வச்சுட்டு வாயே. அவ வந்து ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாளா? இவளும் ஆதி கிட்ட பேசி கல்யாணம் பண்ணி வைப்பாளாம். நீ என்ன அவ்வளவு பெரிய தியாகியாடி? ஆதியும் மித்ராவும் செஞ்ச உதவிக்கு முன்னாடி எனக்கு இது பெருசா தெரியல பாட்டி. வாய மூடு பாரதி. அவ உனக்கு உதவி செஞ்சா பதிலுக்கு நீயும் உதவி செய். அதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை தூக்கி கொடுத்துட்டு வருவியா? சும்மா சும்மா அதையே சொல்லாதீங்கம்மா. நான் என்ன என் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற என் புருஷனையா விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன்? என்னையும் என் குழந்தைங்களையும் யாருன்னு தெரியாம மறந்து போயிருக்கிற ஆதியை தானே விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவருக்கு நான் யாரோ ஒருத்திமா, நான் அவரோட ஒருத்தி இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க காப்பாத்தி கொடுத்திருக்கிறது என் புள்ளையோட உசுறு. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் பெருசா தெரியல. அதுக்காக தாலிய பங்கு போட்டுட்டு வந்து நிப்பியா? பங்கெல்லாம் போடல, முழுசா கொடுத்துட்டேன். என் புள்ளைய காப்பாத்துறதுக்கு என் கிட்ட இருந்தது என் வாழ்க்கை மட்டும்தான். அதனாலதான் அதை வித்து அவனை காப்பாத்திருக்கேன். இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது பாரதி. ஆதிக்கும் மித்ராக்கும் நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கிறது ஒண்ணுதான், உன் தலையில நீ மண்ணள்ளி கொட்டிக்கிறது ஒண்ணுதான். எனக்கு இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் அதை யார் எடுத்துக்கிட்டா என்ன, அது யார்கிட்ட இருந்தா என்ன, எப்படி இருந்தாலும் அது எனக்கு இல்லம்மா. அப்படின்னு யாரு சொன்னது? ஒன்ன ஆதியும் ஆதி ஒன்னையும் உங்களுக்குள்ளே வேண்டான்னு முடிவு பண்ண கூடாது. அந்த ஆண்டவன் தான் முடிவு பண்ணணும். அவரு முடிவு பண்ணதுனால தானே நான் 5 வருஷமா இப்படி இருக்கேன். இந்த 5 வருஷமா நீ வாழ்ந்ததுதான் வாழ்க்கைன்னு சொல்லி எப்படி நம்புற? அதுதான் வாழ்க்கைனா எதுக்கு திரும்ப ஆதிய கொண்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்தணும்? எதுக்கு அவன் உன் பிள்ளைக்கு அப்பனா நடிக்கணும்? விதி உங்க 2 பேரையும் பிரிக்க கூடாதுன்னு நினைக்குது. அதனாலதான் எங்க போனாலும் திரும்ப திரும்ப ஆதியையும் உன்னையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டே இருக்க. நீங்க என்ன சொன்னாலும் சரிமா, நான் மித்ராக்கு கொடுத்த வாக்க காப்பாத்ததான் போறேன். பாரதி, புரியாம பேசாத. நீங்க 2 பேரும் தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. என்னக்கா ரெஜிஸ்டர் மேரேஜுக்கே முகம் இப்படி தான் அடிக்குது? ரெஜிஸ்டர் மேரேஜ்னாலும் அது ஆதி கூட தானே நடக்க போகுது. அப்போ முகம் இப்படி இருக்கதானே செய்யும். நம்ம வாழ்க்கை முழுக்க யாரு கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோமோ அவங்க கூடவே கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியறப்போ அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கதானே செய்யும். என்ன பாரதி? ஆமா மேடம், எல்லாருக்கும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கிறது இல்ல. அது
உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். என்னாச்சு சார்? இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம், ஆனா நீங்க இவ்ளோ டல்லா இருக்கீங்க. உடம்பு ஏதாவது சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மனம், நான் நார்மலாக தான் இருக்கேன். சார் நீங்க நார்மலா தான் இருக்கீங்க, அது ஓகே தான். ஆனா நான் கேட்டது, இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம், ஒரு கல்யாண மாப்பிள்ளையா உங்க முகத்துல எந்த சேஞ்சும் தெரியலையே. ஏதோ ஏற்கனவே கல்யாணத்தெல்லாம் பண்ணி பார்த்த மாதிரில இருக்கீங்க, அதனாலதான் கேட்டேன். ஏய், உங்கள்கிட்ட சொல்றதுல எனக்கு என்ன இருக்கு? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. சார் என்ன சார், என்ன சொல்றீங்க? ஏய், நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல. இப்ப இந்த கல்யாணத்தை பண்றது பிடிக்கலன்னு தான் நான் சொன்னேன். ஏன் சார்? என் மைண்ட் ஃபுல்லா இப்ப என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா, நம்ம ஆதித்யாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடக்கணும், அது மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கல்யாணத்தை அதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனா மித்ரா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டா, அவளையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. இது நார்மலா எல்லாருக்கும் வர்ற ஃபீலிங் தானே. இன்னும் சொல்ல போனா ஆதித்யாவுக்காக மித்ரா நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா, அதையும் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. புரியுது சார். ஸோ அவளோட ஃபீலிங்ஸை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதுவும் இல்லாம பாரதி வேற ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜுக்கே ஒத்துக்கிட்டேன்.